ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அடுத்த வருடம் மிகவும் எதிர்பார்க்கும் படங்களில் ஒன்று ஜனநாயகன். அரசியலில் களமிறங்கி அதற்கான வேலைகளில் விஜய் பரபரப்பாக இறங்கியுள்ள நிலையில் அரசியலை மையப்படுத்தி ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்துள்ளார். விஜயின் கடைசி படம் என்பதால் இந்த படத்தை காண ரசிகர்கள் மிகவும் ஆவலாக உள்ளனர். அனிருத் இசையமைத்து வருகிறார். இப்படம் வரும் பொங்கல் திருநாளில் ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. குடியரசு தினத்தன்று ஜனநாயகன் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 22ஆம் தேதி கிளிம்ஸ் வீடியோ வெளியானது. அதன் பிறகு சில மாதங்களாக எந்த புதிய அப்டேட்டும் வெளியாகாமல் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ஜனநாயகன் படப்பிடிப்பை விஜய் முடித்ததில் இருந்து இப்படம் குறித்து சரியான அப்டேட்டுகள் வராமல் இருந்தது. இந்த நிலையில் விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்தும் வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்துள்ளது. தீபாவளிக்கு விஜயின் ஜனநாயகன் பட அப்டேட் வரும் என எதிர்பார்த்த நிலையில் கரூர் சம்பவத்தால் படக்குழு வெளியிடவில்லை. தற்பொழுது நவம்பர் முதல் வாரத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அந்த பாடலின் பெயர் தளபதி கச்சேரி எனவும் அதை விஜயே பாடியிருக்கிறார் என சில மாதங்களுக்கு முன்பு தகவல் வெளியானது. தற்பொழுது கிடைக்கும் தகவலின்படி ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் தொடக்கத்தில் வெளியாகும் என்பதில் ரசிகர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அனிருத் விஜய் காம்போ தொடர்ந்து ஹிட் பாடல்களில் கொடுத்து வரும் நிலையில் அந்த லிஸ்டில் ஜனநாயகன் பாடலும் இணையும் என சொல்லப்படுகிறது. அந்த பாடலில் பல சர்ப்ரைஸ்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த படத்தில் அட்லி, நெல்சன், லோகேஷ் ஒரு காட்சியில் என்ட்ரி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல விஜயுடன் மகன் சஞ்சயும் பாடல் காட்சியில் தோன்ற இருக்கிறாரா? இதனை இன்னும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த செய்தி உறுதியானால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான்.